தேவனாகிய கர்த்தர் நல்லவர். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்துல இந்த வாரத்தினுடைய முதலாவது நாள் உங்களை இந்த தினம் ஒரு தியானத்தின் மூலமாக சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு திராட்சை தோட்டத்தை, ஒரு சபையை, ஒரு திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளை, சபையை சார்ந்த அவருடைய பிள்ளைகளை அவர் எப்படி பாதுகாக்கிறாராம்? அவர் அதை காப்பாற்றுகிறார், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுகிறார், ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் அதை காத்து கொள்ளுகிறார். இன்றைக்கும் கூட தேவனுடைய திராட்சை தோட்டத்திற்குள்ள செடியாகிய இயேசுவுக்குள் கொடியாகிய நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் இந்த தேவன் உங்களை காப்பாற்றி, உங்களுக்கு நீர் பாய்ச்சி, உங்களை ஆதரித்து, ஒருவரும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை அவர் பாதுகாப்பார். இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கையில ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? ஏன் குழம்புறீங்க? இந்த தேவன் நமக்கு நீர் பாய்ச்சுகிறவர், இந்த தேவன் நம்மை நடத்துகிறவர், இந்த தேவன் நம்மை ஆதரிக்கிறவர், இந்த தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர். உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். இந்த வாரம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். வரப்போகின்ற புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஒவ்வொருவரும் இன்னைக்கு திராட்சை தோட்டத்திற்கு வாங்க, சபைக்கு வாங்க, ஆண்டவர் ஆராதனை செய்யுங்க, செடியாகிய இயேசுவோடு கொடிகளாகிய நீங்க இணையுங்க. அப்ப அவர் உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு நீர் பாய்ச்சுவார், ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு உங்களை ஆதரிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.